இன்னும் உனக்கு தான் போட்டு நீ உங்களை பொறாமப்படுத்தி ஒரு தங்கச்சிக்கிட்ட பூ கொடுத்தா சண்டை கட்டியோ ஒண்ணு வாழ்ந்தா இவன் வாழணும் இல்லைன்னா நான் வாழணும் ரெண்டுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது செக்காலத்து வாய பூ தட்டி அடி வெறும் கட்ட மாட்டா வெறுமயிரம் கொண்ட ஆறுக்கு ஆறு சக்காலத்தி பாதி கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் போச்சு அடுத்தா முக்கோடு போட்டு ராமராஜில் எங்க நொட்டை வந்தா அடிய சக்காலத்தி வச்சுக்கிட்டு கிடக்குறானே ஒரு குடும்பத்துல பையா மரியாதை கட்டுப்படியா ஒரு குடும்பத்துல நான் உண்மையா ஒரு குடும்பத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அக்கா தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுல ஒரு ஒரு குடும்பத்துல அக்கா தங்கச்சி கூட பண்ணா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழைப்பு பாக்க நீ ஆம்படா கூட போட்டு நொட்ட கூடாது என் வாழ்க்கையை நிறுத்தி ஆம்படா கூட யாம்படா கூட போய் நொட்டுற இல்ல அடிய சட்டம் விட்டு படித்தாலே ஒன்னால திரும்ப இல்ல எனக்கு மட்டும் திரும்ப இருக்குது நான் நொட்டிக்கிட்டு அடி சட்டம் போய் பாரு மரியாதை நான் வீடு கட்டுறோம் ஏய்
திருப்பி பார்த்து திருவள்ளாறு அப்படி நீ சொன்னதெல்லாம் பொறுப்பு இடது காலு சண்டை போடுறாங்க கட்டாடி பையா விமானம் ஓடு 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 ஒரே ஒண்ணு குத்துறாங்க ஓமடா பையா நாம தது போடுறியா சண்டைக்கு முன்னாடியே சொன்ன நாரதர் வந்தா குடும்பத்துல கலவரம் ஏற்பட்டுருவாங்க. கை ஏங்க கை வாட்டமா இருந்துச்சு ருக்மணி கிட்ட கூப்பிட்டு இதுக்காக போய் சண்டை மாயலாமா? ரெண்டு பேரும் பார்த்த மாதிரி பேசணும். அவன் பக்கமே சரி, அதனால நீங்கள் இருவரும் எப்பொழுதும் ஒத்துமையாக தான் இருக்கணும். உனக்கு பாரிஜாத மலர் தானே வேணும். அதுக்கான நேரம் வரும். சரி, நேரம் வந்த உடனே பாரிஜாத மலர் ரெண்டு பொண்ணாட்டிக்காரெல்லாம் எப்படிதான் குடும்பம் பண்றாங்க தெரியல. பூர்த்தியா வச்சிருவோம், நல்லபடியா பண்ணிடலாம். ரெண்டு பொண்ணாட்டி வச்சிருக்கேன். நீங்கள் அனைவரும் என்னை நாடி வர காரணம் அப்பா என் மாமா இருக்கிற காரணம் தேவலோகத்திலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது சரி யாரோ அதாவது
ஜோதிபட்டணம். ஆமா, வராக ஜோதிபட்டணம். அந்த பட்டணத்தை ஆண்டு வரக்கூடியவன் நரகாசுரன். சரி, அவனுடைய மந்திரி முரகாசுரன். அவனுடைய சேனாதிபதி பீஷ்மாசுரன். சரி, அப்படி சொல்லக்கூடிய 3 அரக்கர்கள் வந்து தேவலோகத்தை அடியோதண்டமாக அடித்து கொள்ளையிட்டு, சரி, என்னுடைய மணிமுடி, என் தாய் அதிதி இருக்காங்க பத்தியா, அவங்களுடைய குண்டலம், சூடாமணி, இதெல்லாம் அடியோட புடிக்கிட்டு போயிட்டாங்க. என்னுடைய மணிமுடி போயிடுச்சு. நான் எந்த உருவத்துல வந்திருக்க எங்கள் இருவரையும் அடிவதண்டமாக அடித்து இந்த கைலாயத்தை அடித்து முடிச்சு தேவர்களை எல்லாம் சிறைபிடித்து இம்சைப்படுத்தி வருகிறார்கள். அவர்களை மதிப்பதோ அதில் இருந்து எங்களை விடுவிப்பது உங்கள் பாக்கியமே பகவானே. அதுதானே, அதை நான் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும், நீங்க அனைவரும் சென்று வாருங்கள். ஆகட்டும் பகவானே. சத்தியபாமா, ருக்மணி, சத்தியபாமா, உனக்கு ஏற்கனவே தெரிவித்தேன். அந்த பாரிஜாத மலர் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சரி, நான் சென்று அந்த அரக்கர்களை அழைத்து பாரிஜாத மலரை எடுத்து வருகிறேன். சந்தோஷம் படிப்படியாக பாரிஜாத மலரை தான் என் கையில கொடுக்கல. சரி, அந்த அசுரனை மடிக்க போறேன்னு சொல்றியே, சரி, அந்த பாரிஜாத மலரை காட்டுன்னு சொல்றியே, சரி, அதை கொண்டு போய் உங்களோடு நான் வருகிறேன். உன் ஆசைக்கு ஒரு மனைவனுடைய ஆசை நிறைவேற்றுவது கணவனுடைய வேலை. சரி, உன் கூட நான் வரேன். அந்த சண்டை போறதையாவது என் கண்ணால பாக்குறேன். உங்க பலம் என்னன்னு இன்னைக்காவது தெரிஞ்சுக்கிறேன். அதுதானே, அதுதான். சரி, நாம் இருவரும் போய் செல்லமா. நீ ருக்மணி, இந்த ஜோவரியை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். வரக்கூடிய மக்களுக்கு ஏன்னா அவளுக்கு உனக்கு பூ கொடுத்தனா, அவளுக்கு பூ கொடுக்கல, நீ காட்டு போய் பறிச்சு கொடுப்போ கோவமா இருக்கிறா. அதனால கூட்டின்னு போய் ஏதோ தேத்து மாத்து சொல்லி கொஞ்ச நேரம் சந்தோஷம் காட்டுல அடிச்சு போட்டு போற ஜாக்கிரதையா பார்த்து நான் பார்த்தேன். சரி, சரி, போலாமா? ஏய், போலாம். வராத்து ஜோதி பட்டு போலாம். கிளம்புங்க. நிறைய வந்துடும். சரி, சொல்லலாமா? ஐயா, அடே கருடா, ஐயா, இங்கே பராக்குப்பட்டினம் ஜோதிபட்டினம் வந்துவிட்டோம். நேராக சென்று அந்த நரகாசுரனை அந்த தேவலோகத்தில் அபகரித்து வந்த மணிமுடியையும் கவச குண்டலத்தையும் கழுத்திலுக்கு மணியும் கொடுத்து விட்டால் உயிர் தப்பிக்கும் என்று சீக்கிரம் சொல்லி வா. இல்லை என்றால் போர் சண்டை தான் போய் சொல்லி. ஆமா, சுவாமி, பச்சி எதிர வந்த எந்த புழு பூச்சிக்கு பச்சி இப்ப யாரோட அனுமதி இல்லை. அந்த மாணவரி மேய்ச்ச எடிய அந்த குடி விட்டாங்க காலவாயி முகத்துல ரோமல்ல பொட்ட பையன் அவன் பெருமை வந்து என்கிட்ட பேசுறான். அவன் பெருமை நேரம் கட்டி போச்சு. குடிக்க முடியாது. உன்னால ஆனந்த பால போலாம். அந்த ஏதுவாய கண்ணன் நம்மோடு சண்டைக்கு வந்திருக்கிறான். நம்ம சேனாசாலை கொண்டு சென்று அவனை வென்று அவனை கொன்றுவான். ஐயா, சரி, சண்டை நாம் பார்த்துக் கொள்ளலாம். சத்தியபாமா, நான் கேட்டு எதுவும் இல்லை. அந்த அரக்கரை நான் மடித்து வருகிறேன். அரக்கரை நீ மடித்து வருகிறாய்? ஆமா. இன்றைக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. எப்படி? அவன் எவனோ நரகாசுரன் என்று சொல்கிறாய் அல்லவா, அவனுடைய சேனாதிபதி தலைவனும் சரி மந்திரி இருக்கிறான்.
அவனை மடிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இப்ப அவனை மடித்து வருகிறேன். உங்கள் முன்னால் அவனை என்ன செய்ய முடியும்? எனக்கு மீறி அவனை என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. உங்க தகுதி நீங்க போலாமா சண்டைக்கு? சத்தியபாமாவுடைய வலிமை என்ன என்பது எனக்கு தெரியும். ஆமா, நீ சென்று சண்டை செய்ய நான் விரும்புகிறாய். மடித்து வருகிறேன். அதுதானே? ஆஹா. இதோ நான் ஆசி செய்து உனக்கு இந்த வில்லம்பினை கொடுக்கின்றேன். சரி, ஆகட்டும். அம்மா, சண்டைக்கு போறியா? சொல்லுங்கம்மா. சரி, ஆகட்டும். சொல்றா? யார் வந்துருது? ஏறி மாமா சொல்றேன். உன்னை கொல்வதற்கு என்னை எதிர்த்து என் தாய் சத்தியமாக வந்திருக்கிறது. கேவல போட்ட காலால முத்து வர வஞ்சாரா போய் அந்த யாதவனாகிய போனாவினார் அந்த போனா போட்டு இருக்கிறான் பாரு. அவன் வந்தாலே என் மூச்சு காத்து பட்டா பாது உக்கால போய் 10 காத தூரம் போயிருக்கேன். முடிஞ்சா எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு பாரு. அது சந்தேகம் முடிப்பாடா அப்படி ஆம்பளதான் சண்டை போடுறேன். ஏமல அந்த சிறு பையன் கூட நீ என்ன சிறு வந்து புரியுதா? சும்மா விட்டில் பூச்சி அருகாமையில் வருது அல்லவா? அந்த மாதிரி ஒரு கொசுடா யாரு? சொன்னேன். நேற்று மழையில நீ மோச காலம் என்ன செய்ய முடியும்? அனுப்படா நீ ஏங்க யாரு? நானு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் எடுத்துக்கொண்டு விட்டாய். உனக்கு சொந்தம் என்று ஏனாக உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். பெண் குடியாக வேண்டாம். ஒரு பொம்பளை என்று என்னோடு போட்டுகிறாய். முகத்தில் மீச ரோமம் இருந்தால் மட்டும் ஆம்பளை கிடையாது. உயிர் பிச்சை தருகிறேன். எப்பேற்பட்ட படைக்கு எல்லாம் சேனாதிபதி தலைவனா தேவல போட்ட நீ வந்து உயிர் பிச்சை அவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறான். அவனை நான் பேசுகிறேன். ஒரே பாடத்துல நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ண கண்ணாடை சும்மா கொஞ்சம் போல ஒரே புடுங்கா புடுங்கடா. அட சொல்ல வந்து சேலையா தாய் சத்தியபாமா பாட போட்டு அந்த பீச் இறந்து விட்டா. இப்ப ஒண்ணு கெட்டு போல இங்க ஓடியா ஓடி வந்து எங்க அம்மா வேலை வீந்துனா உயிர் பிச்சை தரும். நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன் உனக்கு. வாத்தா சுத்தமால இருந்து இங்க எதுக்கு வந்த இங்க வர அப்புறம் வாத்தா சத்தியபாமா வந்து நேரம் கட்டு போச்சு. கேவலம் காலால சிறுநீர் கேட்கக்கூடிய ஒரு பொட்டாச்சி மூத்திர போட்டுட்டாங்க. காலால சிறுநீர் கேட்கக்கூடிய ஒரு பொட்டாச்சி ஏன் முன்னாடி ஏதாவது மூத்திர அவன் செத்துட்டான். அவன் போனால் போகட்டும். என் மந்திரி முருகாசுரன் இருக்கிறான். மந்திரி
நீ சென்று உன் துணை சாமர்த்தியத்தை காட்டி அந்த யாதவாய கண்ணன் அந்த மாடாடு மேய்ச்சுவன் 10 அடிபட்டவன் அத்தம் புத்தல வாய வச்ச கமநாட்டி அவனை போய் கொண்டுட்டு வரணும். ஓ போயிடுச்சு. ரெண்டாவது பாடம் ரெடி பண்ணி எடுத்து போகணும்பா. புள்ளைய பாத்துக்க கடைசி புள்ளைய பாத்து ஏதோ சத்தியபாமா, இவனும் ஒரு சிறு பையன். இவனுடைய உங்கள் பலன் இவனுக்கு வீணாகிட வேண்டாம். அவனை நான் மடிக்கிறேன், மடித்து விடுகிறேன். சும்மா சுச்சுக்கு பையங்க. சொல்லுங்க. அவளே என்ன பூத்தரலும் கோவமா இருந்தா இப்பதான் வந்து சரி பண்ணிருக்கிறேன். அவ இஷ்டத்துக்கே போகும். என்ன சொல்ல எல்லாத்தையும் கேளு. சார் வழி கிடையாது. அடிதான் நம்மளால தாங்க முடியல. சரி கொடுத்துரு. கூடாத சாமாச்சு என்னன்னு காட்டாங்க. அவன் அனுப்புங்க. எதுக்குப்பா கொஞ்சம் எச்சரிக்காரு? ஏன்னா என்னடா அவன் அம்பு அதுல அவன் நான் பாத்துக்கிறேன்டா. வாடா அது உயிர் பச்சு என் கால வீசோட கம்மியாட்டு என்ன பாரு, விட்டு கொடுக்கறவன் என்னைக்கு கெட்டு போக மாட்டான். கெட்டு போற கம்மியாட்டி ஒரு நானும் விட்டு கொடுக்க மாட்டான். புரியுதா? இவன் எதனையும் கெட்டு போற கம்மியாட்டின்னு ஆகி போச்சு. என்னோட போட்டி போடவனை பாதாளத்தில் கொண்டு சேர்த்துக்கிறேன். என்னோட போட்டி போடவனுக்கு சாமர்த்தியமா? உனக்கு என்னோட போட்டி போடுவதற்கு உனக்கு அவ்வளவு ஆணவமாகிவிட்டது. என்னோட போட்டி போட நின்னு பாரு. இவெல்லாம் வீட்டுக்கு வேஷம் போட்டு இருக்கிற ஆம்பளை கரகாட்டக்காரனை கொண்டு வந்து சண்டை விட்டான் வேலைக்கு. நீ எல்லாம் என்ன ஒன்னால என்னடா பண்ண முடியும்? சுத்தம் மட்டும் போல தின்னுமோ. செத்த மாடு புல்லு தின்னுமா? சத்த மாடி செத்த மாடு புல்லு தின்னுன்றேன். அவங்க செத்த மாடு புல்லு அறிவே கிடையாது. செத்த மாடு புல்லு தின்னு எப்படி தின்னுது? ஒரு மடி மாட்டினுடைய கன்று இறந்து விட்டால் அந்த கன்றை கொண்டு வந்து தாய் பாசம் பிரியாமல் இருப்பதற்கு அந்த கன்றினை இறந்த தோலை எடுத்து அந்த கன்றின் வயிற்றிலே வக்கீல் புல்லை துருத்துவது வழக்கம். கன்று புல்லு திருப்பண்டா புத்தி கெட்ட அசுர. அந்த வேஷக்காரன் புல்லு தின்னு பேச உனக்கு தில்லு இருக்கு. உனக்கு இந்த இனி ஒரு காலம் சாமி மந்திரி இராமன் முகாசுரன் அந்த யாதவாய கண்ணனை சும்மா ஒரு தட்டு தட்டா செத்து மாட்டுக்கு புல்லு புழுங்க அம்மாவோட சட்டி பாவா வானம் போட்டு அவனுக்கு செஞ்சுட்டாயா? மந்திரி முருங்கா பூச்சி மந்திரி செத்து போயிட்டான். அவளே இறந்து விட்டாளா? என்னடா ஒரு நல்லதுதான் சொல்ல உங்ககிட்ட ஒரு 4 நாள் வாங்கிட்டு சரி நல்லது சொல்றேன். எல்லா வார்த்தை சொல்றதோட இந்த வார்த்தை அதுக்கு முன்னே இருக்கும்.
என்ன உன்னை சாவடிச்சு எங்க பாவம் வரணும். அப்படியா டேய்? எங்க அம்மாவை போடு. ஏய், அம்மா எப்படி நான் பாக்குறமா அப்ப அது பொட்டன்னு தெரிஞ்சு போச்சு. பகவான் யாதவாய் கண்ணன் அதை எடிய அதை மடிய கோமல கண்ணன் போட்டி கொடுத்தவன் ஆடாடு மேய்ச்சவன் அவனுக்கு தில்லு முகத்துல ரோமன் தான் சாடி ஓட்டலாம் ஏன்னா வேற எந்த பண்ணிட்டு கத்துற நான் சொல்லிட்டு வரேன் போங்க. பகவானே அவன் அடங்குற மாதிரி தெரியல. சரி எப்படி அவன் மந்திரி சேனாதிபதி சேனை தளபதி போனானோ அந்த வழிதான் போகணும் அவனும் சொல்றான். ஒன்னு பொட்டன்னு சொல்றாங்க. நீச்சல் எல்லாரும் பண்றாங்க. திருமணி மடிப்பதற்கு நான் சைரம் கேட்டேன். சத்தியமாமா நான் சொல்வதை கேள். சொன்னுங்கள். நான் உனக்கு கொடுத்தேன் அல்லவா இந்த வில்லம்பி. ஆமா. நீ ஆசீர் செய்து உன்னுடைய கரத்தினால் எனக்கு கொடுப்பாயாக. அசுரனை 2 பேரும் நீ மடித்து விட்டாய். ஆமா. ஆனால் இந்த அசுரனை இது ஆசீர்வாதம் துட்டு கொடுக்க வேண்டும். உன் கைப்பற்று ஆசீர்வாதம் அவனை கொல்ல வேண்டும் என்று நீ ஆசீர் செய்து அந்த கொடு. கணவனுடைய வார்த்தையை மீறாத நடப்பது மனைவியினுடைய வேலை. வீட்டுக்காரர் சொல்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க சொல்லும் பிரகாரம் அப்படியா உங்களுடைய என்னுடைய கரத்தை தொட்டு உங்களை கையில் அளிக்கின்றேன். ஓம் நமோ வெற்றியோடு சென்று வாருங்கள். அந்த கொட்டு அரங்கன்னு கூப்பிடுறான். வேலை முடி. எவ்வளவு அவனா ஒரே பூப்பு கன்றாவி அதனால கூட சகிக்கலாண்டா. பகம் வந்தா அதே நரகாசூரனே வாடா பாடா அடிக்கிறான் அந்த தேவலோகத்தில் அபகரித்து வந்தாயே. சரி தேவேந்திரனுடைய தாயாரின் அதிதி காதில் இருந்த குண்டலத்தையும் அவர் கழுத்தில் இருந்த அந்த மணிமாலையும் சிந்தாமணியும் அந்த தேவேந்திரனுடைய சிரத்தில் இருந்த அந்த மணிமகுடத்தை அபகரிச்சுட்டு வந்தவர். அது மட்டுமல்ல 16,100 கன்னி பெண்களை தேவலோகத்தில் சிறைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்களை பலாத்காரம் செய்கின்றாயே. அவர்கள் அனைவரையும் இப்போதே நீ விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்கவில்லை என்றால் உன்னுடைய உயிர் போவது இப்பவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் தெரியும் பயணங்களை எவன் உயிர் போதும். சரி இப்ப என்னடா சொல்ற? விட முடியாது. மரியாதையா என் காலில் விந்து கும்பிட்டு இப்படியே வீட்டுக்கு நானா? அவன் சொன்னா கேட்க மாட்டாங்க. புத்தி கிடையாது கண்ணேட்டிய ஹோட்டல் ஆகட்டும். நான் யாருடைய பேச்சுமே கேட்கறது கிடையாது. முதல்ல உன்னுடைய குலம் மத்திரக்காரனா? அவனே எங்க அப்பனை தோற்ற சொன்னாரு. உன்னுடைய குலம் என்ன? அர்க்கர் குலம். அடவாடா அர்க்கர்களே கமலாட்டி ஒரு விதத்துல எனக்கும் பூமாதேவிக்கு பிறந்தவன் இவன். ஆமா ஒரு மகனாச்சேன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா முன்னிமே பார்க்க கூடாதுங்க. பார்க்க கூடாது. சரிதானா? திருப்பையல்ல
நரகாசுரா, என்னுடைய ஆளுமையை அழிந்து விட்டது. சரி, என் அகந்த ஒழிந்து விட்டது. சரி, ஆனால் உன் பாடப்பட்டு நான் இறக்கப் போகிறேன். உண்மைதான். நான் இறந்தாலும் இந்த பூலோகத்தில் என் பேரு புகையை கொண்டாட வேண்டும். எப்படி எப்படி தெரியுமா? எல்லா மனிதனாக இறந்து விட்டால் எல்லாவர் சடங்கு செய்து அழிவார்கள். ஆமாம், அழுவார்கள், ஒப்பாரி வைப்பார்கள். ஆனா எனக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் இறந்த நாளை எல்லாரும் நல்ல நாளாக கொண்டாடி புது துணி உடுத்தி திருவிழாக கொண்டாட வேண்டும். மனவாடிக்கை விட்டு, அதாவது தீயான அழிந்து ஒரு நல்லது நடக்க போகின்றது என்ற சந்தர்ப்பத்திற்காக. அதனால் நான் இறந்த பிறகு வருடத்துக்கு ஒரு முறை புது துணி உடைத்து மாடி வெடி வெடித்து என் நாளை அவளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். சுவாமி, இவ்வளவு நாள் இல்லாமல் சரி 2 அசுரர்களையும் என்னை மடிக்க சொன்னாய். ஆனால் இந்த அசுரனை மட்டும் என் கை கரம் பட்டு கொடுத்தால் அவன் மடிவான் என்று சென்றிருக்கிறார். இந்த காரணத்துக்கு என்ன காரணம்? சத்தியபாமா, சுவாமி, ஏற்கனவே நான் எடுத்த அவதாரத்தில் வராகமூர்த்தி அவதாரத்தில் ஆமா, உனக்கும் நான் வராகமூர்த்தியாக இருந்தேன். ஆமா, நீ பூமாதேவியாக இருந்தாய். ஆமா, உனக்கும் எனக்கு பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன். இப்பேற்பட்ட பிள்ளை என் பிள்ளையா? நம்மளுடைய பிள்ளைதான். என் கரத்தால் நம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையா என் கரத்தால் மடித்து விட்டேன். ஐயோ மகனே, மகனே, சுவாமி, தயவு செய்து ஆக வேண்டும். சற்று நேரம் பாருங்கள். அதாவது நம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் தீய வழியில் போனால், மற்றவர்களை துன்புறுத்தினால் அவன் அழிக்கப்பட வேண்டியவனே. இதிலும் உன் சித்து விளையாட்டு காட்டிவிட்டாயே. அப்படி அல்ல, மகன் என்று சொல்லியிருந்தால் அவனை திருத்தி இருக்கலாமே. அதுவல்ல, நரகாசுரன் என்ன வரவாங்கி இருக்கின்றார் தெரியுமா? தன்னுடைய தாயின் கையினால் மரணமாக வேண்டும் என்பது. ஐயோ, எந்த ஒரு தாயும் தன் மகன் கெட்டவன் என தெரிந்தும் கூட அவள் கையால் கொல்ல மாட்டாள். சரி, உனக்கு தெரியாமல் இருந்தாலும் நீ அவனை மடிப்பா என்று ரகசியத்தை என்னிடம் கூட மறைத்தேன். என் மகன் தெரிந்தால் இப்படிப்பட்ட சூழலை செய்திருப்பேனா? ஆனால் உன்னுடைய கரத்தினால் தான் அவன் மாண்டான். அதுதான் அவனுடைய விதிச்சாரம். சரி சுவாமி, இந்த நரகாசுரன் மடிந்த நாள் அன்று தீபாவளியாக. சரி, ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க தெரியுமா? ஒரு உயிர் போய்விட்டது. நரகாசுரன் இறந்த நாளை தீபாவளியாக நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று பண்டிகை, தீபாவளி பண்டிகை. அது என்ன? தீபாவளி பண்டிகை இந்த நாடகத்தோட விட்டுட்டேன். நாடகத்தை கண்டு கழித்த அம்மன் அருள் பெற்ற நீ சுகத்தை வாழ வேண்டும். விடவிடுகிறோம். தேவேந்திரா, உன்னுடைய மணிமகுடத்தையும் உன் தாய் குண்டலத்தையும் அனைத்தையும் உனக்கு திருப்பி தந்து விட்டு எனக்கு அந்த பாரிஜாத மலரை கொடுத்தால் என் மனைவி சத்தியபாமாவுக்கு கொடுக்கின்றேன். ஆகட்டும், அப்படியே பெற்றுக்கொள்ள. சத்தியபாமா, நீ ஆசையாக கேட்டாய் அல்லவா? அந்த பாரிஜாத மலர் இதோ. ஆகட்டும் சுவாமி. அப்படி ரெக்கார்டு கொடுக்காத ஓட்டு எங்க போட்டு போய் தெரியுங்க. வாடி சாப்பிட்டு